ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகைமலைகள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அடினியம் பிளான்ட்டோட வளர்ப்பு முறையும் அது எப்படி கட்டிங்ஸில் வளர்த்தலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் அடினியம் லேயர் வச்சுருக்கோம். இது நிறைய அடுக்கடுக்காக பூக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் மாதிரி இருக்கும். இலைகள் கம்மியாகவும் பூக்கள் அதிகமாக இருக்கும் இந்த வகை செடியில். இந்த செடி நல்லா வெயில் படுற இடத்துல தான் வைக்கணும். இது ஸ்டெம் பாருங்க எவ்வளோ குண்டாக இருக்குன்னு. இது ஒரு பொன்சாய் வெரைட்டி. இந்த செடிக்கு 75% மணல் தேவை. ரிமைனிங் நம்ம உரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செடிக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, டபுள் கலராக பூ எவ்வளோ பெருசாக பூத்துருக்குன்னு. நீங்கள் இதுக்கு டிஏபி உரம் 15 நாளுக்கு ஒரு டைம் 2 உரண்டை போட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டெம் திக்காகும். பூக்களும் பெரிய பூவாக பூக்கும். இது கட் பண்ணி விட்டதுனால பாருங்கள் தடியில் விட்டுருக்கு. இதில் கொஞ்சம் டேபிள் ரோஸும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெம்மில் பாருங்கள் மொட்டுக்கள் வச்சுருக்கு. நிறைய பேர் வாஸ்து செடின்னு வீட்டில் வளர்க்குறாங்க. இது ஒரு செடி இருந்தாவே போதும். நம்ம கட்டிங்ஸில் இது நிறைய செடியாக வளர்த்தலாம். இது நர்சரியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியான செடி. இது டெரஸில் டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி வச்சுருக்கோம். இது நர்சரியில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் கிடைக்கும். சிங்கிள் லேயரில் நிறைய கலர் கிடைக்குது. இந்த செடி பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நாங்கள் இந்த செடி வாங்கினோம். இதுக்கு விதைகளும் கொடுக்குறாங்க. விதைகள் மூலமாகவும் நம்ம வளர்த்தலாம். இதோட விதைகள் நம்மளுக்கு நர்சரிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லையும் கிடைக்குது. நீங்கள் விதைகள் மூலமாகவும் வளர்த்தலாம். பாருங்க, பஞ்சு பஞ்சாக பூத்துருக்கு. இது ஒரு தடவை பூத்துருச்சுன்னா செடியிலே 15 நாட்களாக இருக்கும். சீக்கிரம் உதிராது. இந்த செடி மெயின்டெனன்ஸ் கம்மினால எல்லாருமே வளர்த்தலாம். சங்க விதைகள் பாருங்க, நாங்கள் இதில் போட்டிருக்கோம். நல்லா முளைச்சிருக்கு. இப்போ இது எப்படி கட்டிங்ஸில் வளர்த்தலான்னு பார்ப்போம். இதில் இருக்கிற ஒரு ஸ்டெம் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் நம்மளுக்கு போதும். இது நம்ம வச்சாவே நல்லா வந்துடும். இதோட நுனி பகுதி நம்ம இந்த மாதிரி சீவிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி நம்ம சீவிக்கணும். ஏற்கனவே மண்ணை ரெடி பண்ணி வச்ச ஒரு க்ரோ பேக்கில் நம்ம வச்சுக்கலாம். இது மணலும் கொக்கோ பிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வச்சாச்சு. இது நாங்கள் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச கட்டிங்ஸு. இதில் பாருங்கள், ஒரு 2 இலை விட்டுருக்கு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த செடியை கட்டிங்ஸில் வைங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் மட்டும்தான் பூ பூக்கும். மழை சீசனில் பூ வைக்காது. இந்த ஸ்டெம்மை கீழே விட்டாங்க, அதுலேருந்து புது தளிர்கள் இருக்கும். இதுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ்க்கே தனியாக ஒரு பாட்டில் வச்சுருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த வாட்டி இது வேறு பாட்டுக்கு மாற்றணும்.
இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.